நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஜெபம் பண்ண கத்து தரார். ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கத்து தரார். எப்படி ஜெபம் பண்ணணுமா? பரமண்டலங்களில் இருக்கிற, பரமண்டலத்தில் யார் இருக்கிறா? யார் பிதா இருக்கிறா? நம்ம பிதா வந்து இருக்கிறார், பரமபிதா இருக்கிறார். பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்த படுவதாக. அடுத்தது உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் எங்க வருவதாக? எங்க வருவதாக? பரலோகத்தில் ஏற்கனவே அவர் ராஜ்யம் தான் இருக்குது. பரலோகத்தில் யாருடைய ராஜ்யம் இருக்குது? அவருடைய ராஜ்யம் தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் பரலோகத்தில் ராஜாவா இருக்கிறாரு. ஆனா இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் இல்ல. அப்ப பிதாவுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. என்னன்னா, இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்யணும், இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்யணும், நாம ஆளணும் அப்படின்னு பெரிய விருப்பம் வந்து இருக்குது. இப்ப இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும், நீங்க இந்த பூமியை என்ன பண்ணணும்? ஆட்சி செய்யணும். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செயல்படுவது போல, பரமண்டலங்களிலே உங்களுடைய சித்தம் செயல்படுது. பரலோகத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது. ஆனா பூமியில நீங்க நினைக்கிறது நடக்கிறது இல்ல. ஆனா இப்ப நாங்க ஜெபம் பண்றோம், பூமியில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது பூமியில செயல்படணும். ஹல்லேலூயா. இப்ப என் கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாம் பரலோகம் போகணும்னு இயேசு ஜெபம் பண்ணாரா, இல்ல பரலோகத்துல இருக்க தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வரணும்னு ஜெபம் பண்ணாரா? இயேசு நாம பரலோகம் போகணும்னு வேணல, அவரு பரலோகம் இங்க வரணும்னு வேண்டார். இப்ப பரலோகம்னா என்ன, பரலோக ராஜ்யம்னா என்ன? இப்ப வெள்ளைக்காரங்க இருந்தாங்கல்ல, வெள்ளைக்கார ஊர் எங்க இருக்குது? இங்கிலாந்து, சரிங்களா? ஆனா வெள்ளைக்காரங்க எங்க வந்தாங்க? இந்தியாவுக்கு வந்தாங்களா? இந்தியாவில் வந்து இந்தியாவை என்ன பண்ணாங்க? ஆளுகை செஞ்சாங்கல்ல. அப்ப வெள்ளைக்காரங்க ஊர் எங்க இருக்குது? இங்கிலாந்துல இருக்குது. ஆனா அவங்க ராஜ்யம் எங்க இருந்தது? இந்தியாவில் இருந்தது. அதே போல பரலோகம் அங்க இருக்குது. அந்த ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த பரலோக கலாச்சாரம் நம்ம இருக்கணும்னு விரும்புறார். இப்ப நம்ம பேண்ட் சட்டை போடுறோம்ல, வெள்ளைக்காரங்களை நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? சட்டைக்காரன் அப்படின்வாங்க. வெள்ளைக்காரன் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல? சட்டைக்காரன் வாங்க. ஏன் சட்டைக்காரன் சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா அந்த காலத்துல யாருக்குமே நம்ம ஆளுங்க சட்டை போட மாட்டாங்க. சட்டை இல்லாம நம்ம சுத்தி நிற்கும் போது வெள்ளைக்காரன் என்ன பண்ணாரு? சட்டை போட்டு இருந்தாரு. அதனால நம்ம என்ன சொன்னோம்? அவரை சட்டைக்காரன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் சட்டை போட்டு இருக்கிறோமா? எல்லாரும் பேண்ட் போட்டு இருக்கோமா? பேண்ட் நம்ம கலாச்சாரமா? இல்ல. ஆனா பேண்ட் போட்டு இருக்கோம்ல. சுடிதார் நம்ம கலாச்சாரமா? சுடிதார் போட்டு இருக்கிறோம்ல. அப்ப என்னன்னா, அந்த ராஜ்யம் இங்க வந்திருக்குது. ஆனால்தான் இப்ப நம்ம பிள்ளைங்களை எல்லாம் எங்க சேர்க்கிறோம்? இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கிறோம், கான்வென்ட்ல சேர்க்கிறோம். நம்ம குழந்தைங்க A for apple, B for ball, C for cat, D for dog அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷப்படுறோம்ல. இந்த லாங்குவேஜ், இந்த பாஷை யாருடைய பாஷை? வெள்ளைக்காரன் பாஷை. வெள்ளைக்காரன் போயிட்டான், ஆனா அவன் பாஷை இன்னும் இங்க இருக்கு. வெள்ளைக்காரன் போயிட்டான், ஆனா அவன் கலாச்சாரம் இன்னும் நம்ம கிட்ட இருக்குது. இப்ப ஸ்பூன்ல எங்க போனாலும் ஸ்பூன்ல சாப்பிடுற மாதிரி யார் கலாச்சாரம்? அப்ப வெள்ளைக்காரன் கலாச்சாரம் தானே. அப்ப வெள்ளைக்காரன் அங்க ஊர்ந்தாலும் இங்க வந்து என்ன பண்றான்? ஆளுகை செஞ்சு நம்ம வாழ்க்கையில அவன் கலாச்சாரத்தை கொண்டு வரான்ல. அது போல பரலோகத்துல தேவன் இருக்கிறாரு. இப்ப இயேசு ஜெபம் பண்றாரு, நீர் வந்து எங்க வாழ்க்கைய பரலோக கலாச்சாரம் மாதிரி மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பூமியில எங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரலோகம் மாதிரி இருக்கணும். பரலோகம் எங்க கோல். இயேசு சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த கோல் என்ன? நம்மளுக்கு பரலோகத்தை கொடுக்கிறது இல்ல அவர் கோல். நம்மளுக்கு இந்த பூமியை பரலோகமா மாற்றணும் என்பதுதான் கோல். ஆமென்.